ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். ஆப்கானிஸ்தான் இந்தியா. ஆப்கானிஸ்தானும் நம்ம இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் அளவில் T20 விளையாடுறாங்க. இந்த T20ல் நம்ம இந்திய அணியோட கேப்டன், நம்ம இந்தியாவோட ஓப்பனர் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயும் பேட்டிங்கில் டக் அவுட்டுங்க. 3வது மேட்ச் விளையாடுறாரு. 69 பந்தில் 121 ரன் அடிக்கிறார். 121 ரன் அடித்ததுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சாதனை படைக்கிறார். அது என்ன சாதனைனா, இது வரைக்கும் T20 இன்டர்நேஷ்னல் அளவில் அதிக சதம் அடித்த ஒரே ஆள் ரோஹித் சர்மா அப்படின்னு ஒரு பேரையும் வாங்குறாருங்க. இதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு கப் வரப்போகுது. இந்த வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா தான் அடுத்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு பதவி உறுதியாயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இவர் சூரியகுமார் யாதவ் இருக்கார்ல, அவர் ஒரு இன்ஜுரினால ரெஸ்ட்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோஹித் சர்மா இப்போது 121 ரன் சம்திங் அடித்தார்ல, அந்த ஒரு போஸ்டரை போட்டு சோசியல் மீடியாவில், வாழ்த்துக்கள் ரோஹித் சர்மா, அடுத்து இந்திய அணியோட கேப்டன் நீங்கள் தான், கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போஸ்டரை போடுறாரு. இதை பார்த்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா அங்கே ஒரு ஆள் கிரிக்கெட் ஜாம்பவான் குஜராத் டீமில் புதுசாக கேப்டன் ஆகி ஃபஸ்ட்டு டைமே கேப்டன் ஆகி அந்த கேப்டனான ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஐபிஎல் கப் வாங்கி கொடுக்குறாரு. 2வது மேட்ச்சில் ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஆகிறாரு. ஆனால் அதுக்கெலாம் சூரியகுமார் யாதவ் வாழ்த்தே சொல்லலை. ஆனால் இப்போ ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஹர்திக் பாண்டியா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஆகிறாரு. அப்போது பும்ராலேருந்து, சூரியகுமார் யாதவ்லேருந்து, கிரண் பொலாட்லேருந்து, இஷான் கிஷன் வரைக்கும் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல, எப்படி ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்குனீங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ரோஹித் சர்மா மட்டும் ஒரு 100 போட்டதுக்காக இப்படி பாராட்டுறீங்களே அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வராங்க. இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா எப்படி ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஜாம்பவான் ரோஹித் சர்மா, பும்ரா, இஷான் கிஷன் இவங்களெல்லாம் வச்சு எப்படி இந்த ஐபிஎல் டிராஃபியை ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துன்னு தாங்க பார்க்கணும். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். ஹர்திக் பாண்டியா எப்படி 2 மேட்சையும் ஃபைனல் கூட்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியையும் ஃபைனல் கூட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியோட உச்சக்கட்ட ஆசை.